என்னோட வீடியோஸை வாட்ச் பண்ணக்கூடிய நிறைய மக்கள் என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அவங்களோட இங்கிலீஷ் ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுவாங்க. யூஸ்வலி அது நடக்கும். என்னோடய டிப்ஸை நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அப்படி ஷேர் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள், நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம், எனக்கு இங்கிலீஷில் பேச யாருமே இல்லை. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ராப்ளம். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு நம்மளோட அட்மாஸ்ஃபியர் சரௌண்டிங் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அட்மாஸ்ஃபியர் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் பேச யாரும் இல்லாதது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் ஆக்சுவலி நீங்கள் இங்கிலீஷில் பேசினா அதை டிஸ்கரேஜ் பண்ணக்கூட ஆட்கள் இருப்பாங்க. அதை மாக் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண யாருமே இல்லை, நான் என்ன பண்ணலாம்? அதுக்கான ஒரு 5 ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ், இம்பார்ட்டண்ட் இஃபெக்டிவ் ப்ராக்டிஸ் மெத்தட்ஸை தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக 5 மெத்தட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். உங்களோட ஃபீட்பேக் வழியாக ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இல்லாததுனால, இங்கிலீஷில் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியாததுனால எந்த மாதிரி பிரச்சனைகள், சம் பீப்புள் கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்கீங்க, சம் அதர் பீப்புள் உங்கள் கெரியர் ப்ரோக்ரஸ் அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருப்பது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி என்னோட மிஷனை வந்து அட்லீஸ்ட் 10 மில்லியன் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளை இங்கிலீஷில் ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆக்குவது, அதனால் அவங்களோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைப்பது. அதுக்காக தான் இந்த எஃபோர்ட் மெயின்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக ஆக்சுவலி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூடியூப் சேனல், இதுக்கு கூட ஒரு வாட்ஸ்அப் குரூப், ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் சேட் ரூம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் நேம் பிளேஸை அனுப்பி வைங்க. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். அதுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு 2 ஆன்லைன் கிளாஸஸ், அது பெய்டு கிளாஸஸ், ஈவினிங்கில் நைட் டைமில் தான் நடக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, எனி டவுட், கிளாரிஃபிகேஷன், எனிதிங் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் வழியாக. என்னால் முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டைமில் I will help you the maximum. Okay, and about our YouTube channel, last 3 monthsல 3-4 monthsல நமக்கு 2000லேருந்து 30,000 30K நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் லைக் பண்ணுவது, ஷேர் பண்ணுவது, கமெண்ட்ஸ் போடுவது, எஸ்பெஷலி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபீட்பேக் கிடைக்குது. இந்த 30K ரீச் ஆனதுனால ஒரு சின்ன ஃபீட்பேக், எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இதுவரைக்கும், தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, எந்த மாதிரி வீடியோஸ் இனி ஃப்யூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Okay, thank you once again to all the Professor JT family members. Okay, நான் இதை PJT ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவேன் ஷார்ட்டாக. நமக்கு இங்கே ஒரு PJT ஸ்குவாட் இருக்குது, ஒரு டீம், ஆன்லைன் கிளாஸுக்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் டீம். வீடியோக்குள்ளால் போகலாம். 5 important practice methods. Number 1, very important. உங்களுக்கு யாருமே இல்லை ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுங்கள். இடையில் யாரோ ஒரு ஆள் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சார் அது என்ன செல்ஃப் டாக் அப்படின்னு. செல்ஃப் டாக்குன்னா ஆக்சுவலி 24/7 நம்ம தூங்கக்கூடிய டைமை தவிர்த்து ரிமைனிங் ஆல் த டைம் நம்ம மைண்டில் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே, ஸோ we cannot sit or stand without thinking. ஒரு திங்கிங்
எப்போவுமே மைண்டுக்குள்ளால் போயிட்டுருக்கும். நம்ம அதை அவேராக இருக்க மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்டோமேட்டிக்கலி அது போயிட்டுருக்கும். செல்ஃப் டாக் மீன்ஸ், நீங்கள் சில ஆட்களை கவனிச்சிருப்பீங்க, அவங்க மைண்டில் திங்க் பண்ணுவதை வாயால் சொல்லுவாங்க, தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி வாட் தே ஆர் டூயிங் இஸ், அவங்க மைண்டில் திங்க் பண்ணுவதை கன்ஃபஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சைமல்டேனியஸ்லி மைண்டில் திங்க் பண்ணுவதை வாயால் சொல்லிகிட்ருக்காங்க. ஓ, அவன் பெரிய ஆள், என்னால் முடியும், நான் உனக்கு காட்டித்தரேன். ஓகே, நாட் ஓன்லி நெகட்டிவ் திங்ஸ். ஓகே, எனக்கு இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது, எப்படி முடிப்பணும், ஓகே 10 மணிக்கு அங்கே போகணும். சில வீட்டில் அம்மா கூட இதை பண்ணுவாங்க கிச்சனில். ஓகே, ஸோ வென் தே ஹரியாக இருக்கும்போது, பிஸியாக இருக்கும்போது, எனக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், எப்படி முடிப்பணும், அதை எப்படி பண்ணணும். த சேம் திங், இந்த ப்ராக்டிஸை நீங்கள் இங்கிலீஷில் பண்ணலாம். ஓகே, மைண்டில் திங்க் பண்ணுவதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சேம் திங், அந்த திங்க் பண்ணுவதை நீங்கள் வாயால் கன்ஃபஸ் பண்ணுவது. Okay, so I have to do a lot of work today. 10 o'clock I have to reach my office. Plenty of work to do. Before that I should take bath. My God, I don't know what to do. Okay, still I can finish. I have the confidence. Tomorrow I have an interview. Something like that. You do the self-talk. Or when you go somewhere, travel somewhere, you can say whatever you see, maybe, oh, the mountain is very beautiful. Why people are standing there? So something is wrong there, I think. So simply you sit and talk. Okay, people are running here and there. I don't know what happened. Maybe an accident. Okay, something like that. நீங்கள் பார்ப்பதை டிஸ்கிரைப் பண்ணலாம். மைண்டில் திங்க் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுறீங்க, வாயினால் பேசுகிறீங்க இங்கிலீஷில். ஓகே, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வில் பி வெரி ஃபனி திங், ஆக்சுவலி என்ஜாயபிள், நிறைய த்ரில்லை தரும், நிறைய கான்ஃபிடென்ஸை தரும். ஓகே, பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அது எஃபெக்டிவாக இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால், இனி உங்களால் பண்ண முடியுமா, ஏதாவது அதில் டிஃபிகல்ட்டி இருக்கா, கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, ஸோ அவர் சேனல் இஸ் நாட் ஓன்லி டு டீச் யூ இங்கிலீஷ், ஆக்சுவலி டு கிவ் யூ டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. அதுக்கு கூட உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கிலீஷ் த்ரூ புக்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். another aim of this channel is to motivate you. நீங்கள் டிஸ்கரேஜ்டாக டவுனாக இருந்தால் உங்களை மோட்டிவேட் பண்ணுவது, உங்களை எய்மை, லைஃப் பர்பஸை அடைய உதவுவது த்ரூ புக்ஸ் அண்ட் த்ரூ கிரேட் ஐடியாஸ். ஓகே, பாசிட்டிவ் ஐடியாஸ். ஓகே, நம்பர் 2, வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஓகே, நம்ம ஸ்கூல் டைமில் செய்துட்டு இருந்த ஒரு மெத்தட் இப்போ நம்ம செய்வதே இல்லை. இங்கிலீஷ் புக் எடுங்க, மேபி எ ஸ்டோரி புக் ஆர் மோட்டிவேஷனல் புக் ஆர் வாட் எவர் இட் மே பி. அட்லீஸ்ட் 15 minutes டெய்லி அதில் ஒரு பேசேஜை, இல்லைன்னா ஒரு பேஜை, இல்லைன்னா ஒரு சாப்டரை லவுட்லி ரீட் பண்ணுங்கள். ரீட் அவுட் லவுட்லி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட இஃபெக்டிவ்னஸ் என்னென்னா, நீங்கள் லவுடாக ரீட் பண்ணும்போது உங்கள் ப்ரனன்சியேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நீங்களே உங்கள் வாய்ஸை கேட்பீங்க. ஸோ இது உங்கள் மைண்டுக்கு ஒரு டபுள் ட்ரைனிங்கை கொடுக்கும். ஓகே, நம்பர் 1 நீங்கள் ரீட் பண்ணுவது, நம்பர் 2 நீங்கள் ரீட் பண்ணுவதை நீங்கவே கேட்பது, லிசனிங். ஓகே, யூ ஆர் டூயிங் சைமல்டேனியஸ்லி டூயிங் 2 things ஆக்சுவலி, ரீடிங் அண்ட் லிஸ்னிங். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் சின்ன கிளாஸில் எல்லாம் நம்மளை ரீட் பண்ண வைப்பாங்க லவுடாக, because that is very important when you, especially when you learn a foreign language, this will be very helpful. Okay, கண்டிப்பாக இதை பண்ணுங்க, அட்லீஸ்ட் 15 minutes. ஓகே, ரீட் அவுட் லவுட்லி. ப்ரனன்சியேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், வேர்ட்ஸை ப்ராப்பராக உச்சரிங்க, ஃபுல் ஸ்டாப் உள்ள இடத்துல நிறுத்துங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுங்க. கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது அந்த இன்டோனேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓ, ஹவ் ஆர் யூ, ஹி ஆஸ்க்ட்.
Then I told something like that. Okay, எல்லா ட்ரிக்கும் நீங்கள் பண்ணலாம். இட்ஸ் ஃபன் ஆக்சுவலி. அகெயின் இட்ஸ் ஃபன், இட்ஸ் என்ஜாயபிள் அண்ட் உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ உங்ககிட்ட பேச யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்காதுங்க. ஸோ திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் டாக்கிங். ஓகே, நம்பர் 3, 2 minutes டிஸ்கிரிப்ஷன். மொனோலாக்னு சொல்லுவோம். நம்ம தானே ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சு தான், இல்லைன்னா டாக்கை தான் மோனோலாக் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் பேசினா அதை டயலாக்னு சொல்லுவோம். ஸோ மோனோலாக் பண்ணுங்க. எப்படி மோனோலாக் பண்ணுவது? ஒரு டாபிக் எடுங்க. There are so many topics. Maybe your hobby, about your childhood or hometown, your favorite pet animal, your favorite subject, about your school life. A lot of topics are there. இதில் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள், அதை நோட்ஸ் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, ரைட் டவுன் சம் பாயிண்ட்ஸ். ஓகே, அதை தாண்டி 2 minutes அந்த டாப்பிக்கை பேசுங்க. சிம்பிளி டாக். ஓகே, I'm happy to say about my college days. My college days were so enjoyable. I had wonderful, terrific friends. Comparatively, it was a very, very free time. I could explore myself in an unlimited way. Okay, so in the field of knowledge expansion, in the field of education, in the field of fun, entertainment, so on and so forth. அப்படி ஒரு டாபிக் எடுத்து சிம்பிள் லாங்குவேஜில் ப்ராக்டிஸ் பண்ண துவங்குங்க. 2 minutes டாக் கொடுங்க. another important aspect in this, நீங்கள் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். வீடியோ ரெக்கார்டிங் பண்ணால் பெட்டர். ஓகே, இல்லைன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷனை, அதில் வரக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் சரியில்லை அப்படின்னு படுதோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணலாம். மேபி யுவர் ப்ரொனன்சியேஷன், மேபி யுவர் இன்டோனேஷன், யுவர் வே ஆஃப் டாக்கிங், யுவர் வால்யூம், okay, your voice modulation, everything you can adjust. Number 4, இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு டெக்னிக்காக இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனால் நீங்கள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக ஆளாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, இஃபெக்டிவாக, ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் யூடியூப்பில் போனால் இப்படி டைப் பண்ணுங்கள், மோட்டிவேஷ்னல் இங்கிலீஷ் சாங்ஸ் வித் சப்டைட்டில்ஸ். சேனல்ஸ் வரும், இல்லைன்னா சில வீடியோஸ் வரும். அதில் இங்கிலீஷ் சாங்ஸ் இருக்கும், அதுக்கு கூட சப்டைட்டிலோடு இருக்கும். ஓகே, அந்த இங்கிலீஷ் வேர்டிங்ஸ் அதில் எழுதி காட்டுவாங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ப்ளே த சாங் அண்ட் சிங் வித் தம். ஒவ்வொரு பாட்டாக மாறி மாறி போகாதீங்க. ஒரு சாங் எடுத்து அதை தரவாக அதோட டியூனோட பாடி சிங் பண்ணி என்ஜாய் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் பி a very, very good practice. எஸ்பெஷலி உங்கள் ப்ரனன்சியேஷன் வந்து வேறு லெவலில் போகும். வித்தின் 1 month உங்கள் ப்ரனன்சியேஷன் வேறு லெவலில் போகும். இது ஒரு ப்ராமிஸ், இது ஒரு சேலஞ்ச். இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த எல்லா ப்ராக்டிஸையுமே முடித்து எந்த ப்ராக்டிஸை முடிக்கிறீங்களோ அது எப்படி இருந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சிங் வித் சாங்ஸ். ஓகே, சிங் வித் சாங்ஸ். அந்த சாங்கு கூட சிங் பண்ணுங்க. ஒரு சாங்கை நல்லபடியாக படிக்கிறது வரைக்கும், அந்த டியூன் நல்லபடியாக படிக்கிறது வரைக்கும், வேர்டிங்ஸ் நல்லபடியாக படிக்கிறது வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சாங்கில் என்ன ப்ரொனன்சியேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ப்ரொனன்சியேஷனை, ஆக்சென்ட்டை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி a very good practice for you. And finally, ரோல் ப்ளே பண்ணுங்கள். ரோல் ப்ளே எப்படி தனியாக பண்ணுவது? தனியாக பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 roles அது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் எடுங்க. ஓகே, சிச்சுவேஷனல் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷாப்பிங் சிச்சுவேஷன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் situation, or meeting a new friend situation, or in a club situation. But shopping situation na customer is there, shopkeeper is there. ரெண்டு ரோலையும் நீங்களே எடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் ப்ரிப்பேர் எ டயலாக். முதல்ல போன உடனே ஷாப்கீப்பர் என்ன கேட்பார், அதுக்கு கஸ்டமர் என்ன ரிப்ளை பண்ணுவார்,
தென் ஷாப்கீப்பர் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அந்த ப்ராடக்டை எப்படி ஷோ பண்ணுவார், ப்ரைஸ் எப்படி சொல்லுவார், கஸ்டமர் எப்படி பார்கெயின் பண்ணுவார், எவ்ரி திங் டயலாகாக எழுதிடுங்க. ஸோ ஆஃப்டர் தேட் அதை 1-2 தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். தென் 2 ரோலையுமே நீங்களே பண்ணலாம். அதை வேணால் ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, ஹாய், குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். மே ஐ நோ த ப்ரைஸ் ஆஃப் sugar today? Okay, sir, it's 50 rupees per kg. Okay, how much do you want? Okay, what about turmeric, the price of turmeric? Can I get 250 grams of turmeric powder? Something like that. Okay, make a conversation, make a dialogue and practice that. Okay, இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா எது 2-3 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.